எனது அன்பு சகோதரர்களே, நாட்டில் பார்த்தீங்கன்னா 60 லட்சம் விவசாயிகள் வந்து காணப்படுறாங்க. இதுல மிக முக்கியமா வந்து 50க்கு மேற்பட்டவர்கள் வந்து கள்ள சாராயம் வந்து குடித்து மரணத்து இருக்கிறாங்க. அதுபோல நிறைய விவசாயிகள் வந்து வீட்டில் வந்து மனைவிமாரோட பிரச்சனை பண்றாங்க. இப்படிலாம் ஆவேசமா நேற்றைய தினம் பார்லிமெண்டத்தில் வந்து பதுளை மாவட்ட பார்லிமெண்ட் உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க வந்து குடிகாரர்களுடைய சார்பாக வந்து பேசியிருக்கிறாரு. அது குறித்தான விடயத்தை தான் இன்றைய தினம் நாங்கள் வைரல் காணொலியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் முழுமையாக தெரிந்து கொள்வோம். இது பீப்பிள்ஸ் நியூஸ். මම අද අවසාන දවස තමයි මේ ගල් බෝතලය ගැන අදත් මං කතා කරන්න. හැබැයි මම කියපු එක දැන් පොඩ්ඩක් තේරුම් ගිහිල්ලා තිනවා. எனவே நேற்றைய தினம் பார்லிமெண்ட்டும் அப்படி அதிர்ந்திருந்தது. குறிப்பா பாத்தீங்கன்னா இருந்தா சாமர சம்பத் தசநாயக்க தொடர்ச்சியா பல விடயங்களை வந்து பார்லிமெண்ட்ல வெட்ட வெளிச்சமா வந்து வெளிப்படையா வந்து பேசிக் கொண்டிருக்கிறாரு. அந்த வகையில் அவர் வந்து தொடர்ச்சியா வலியுறுத்தி வர விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, தயவு செய்து நாட்டில் சாராயத்தினுடைய விலையை வந்து குறையுங்கள். விலையை குறைத்தாதான் இங்க இருக்கக்கூடிய அப்பாவி மக்களும் ஏழைகளும் அதில் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு போற அந்த விவசாயிகள் வந்து குடித்து விட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போவாங்க. அப்படி வீட்டுக்கு போன பிறகு வந்து மனைவிமாரோட வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்தா இந்த சாராயத்தின் மூலமாக ஒரு தீர்வா இருக்கும். அது மட்டும் வந்து அவன் நிம்மதியாக குடித்து விட்டு படுப்பதற்கும் அடுத்த நாள் வேலைக்கு போறதுக்கும் இந்த சாராயம் ஒரு தீர்வா இருக்கும். எனவே தயவு செய்து சாராயத்தினுடைய விலையை வந்து குறையுங்கள் அரசாங்கமே என்பதாக வந்து வலியுறுத்தி கொண்டு வருகின்றார் சாமர சம்பத் தசநாயக்க. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா அவர் வந்து சில பல காரணங்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. இப்ப கிட்டத்தட்ட ஒரு சாராய போத்தினுடைய விலை வந்து கிட்டத்தட்ட 3000க்கு மேல வந்து காணப்படுது. ஆனா வந்து இதை வந்து வெறும் 700 ரூபாய்க்கு வந்து கொடுக்கலாம் என்பதாக வந்து இறுதியாக வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு சொல்லக்கூடிய காரணங்களும் ஏற்புடையதாகத்தான் வந்து காணப்படுகிறது. சாராயம் தயாரிப்பதற்கு இல்லைன்னா மதுபானம் தயாரிப்பதற்கு மிக பிரதானமான வந்து மூலப்பொருளாக இருப்பது வந்து எத்தனால். இந்த எத்தனாலை பொறுத்தவரையில் குறிப்பாக வந்து எத்தோப்பியா நாட்டிலிருந்து வந்து வெறும் 20 ரூபாய்க்கு வாங்கலாம். எனவே 20 ரூபாய்க்கு வாங்கி எங்கள் நாட்டில் வந்து குறிப்பாக இறக்குமதி செய்து சாராயத்தை குறிப்பாக மதுபானத்தை உற்பத்தி செய்தால் அதனுடைய மொத்த விலையாக 700 ரூபாய்க்கு வந்து கொடுக்கலாம். எனவே தயவு செய்து அப்படியான ஒரு நல்ல விடயத்துக்கு செல்லுங்கள். எங்களுடைய நாட்டில் செவனகளில் இருக்கக்கூடிய இந்த விடயங்களை வந்து மேற்கொள்வது நிமித்தம் உற்பத்தி செய்வது நிமித்தம் தான் அதிகமான செலவு ஏற்படுகின்றது. எனவே விவசாயிகள் குறிப்பாக 60 லட்சம் விவசாயிகள் வந்து காணப்படுகிறார்கள், ஏழை பாளைகள் வந்து காணப்படுகிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் இந்த விடயத்தை செய்தே ஆக வேண்டும் என்று தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு வருகின்றார். அது மாத்திரமல்ல பார்த்தீங்கன்னா 50 மில்லியன் ரூபாய்க்கு அதிகமான நஷ்டம் வந்து இந்த சுராபத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மதுபான உற்பத்தியினால் வந்து ஏற்படுகிறது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கள்ளசாராயம் குடிக்கிறது, அது மூலமாக கடல்ல வந்த அந்த விஷ போத்தில் அருந்தது மூலமாக கூட நிறைய மரணங்கள் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் நடக்காம இருக்கணுமாக இருந்தால் நாங்கள் மதுபானத்தின் மீது கொஞ்சம் கவனம் செலுத்தணும் என்பதாக மிகவும் உறுதியா வந்து மீண்டும் ஒரு முறை வந்து சாமர சம்பத் தசநாயக்க வந்து பார்லிமெண்டத்தில் வலியுறுத்தி இருக்கிறார். இதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா முன்னாள் பார்லிமெண்ட் உறுப்பினர் டயானா கமிகா அவர்களும் கூட பல தடவைகள் வந்து இந்த மதுபானம் சம்பந்தமா உற்பத்தி சம்பந்தமா வந்து பல தடவைகள் வந்து பார்லிமெண்ட் வந்து குரல் எழுப்பியிருந்தார். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இருந்தா குறிப்பாக அந்த பார்களுடைய அதாவது மதுபானம் விற்கக்கூடிய அந்த நிலையங்களுடைய அந்த கடமை நேரத்தை வந்து குறிப்பா 9 மணிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் தான் காணப்பட்டது. ஆனா அவர்கள் கோரிக்கை விடுத்தது நிமித்தம் வந்து காலை 8 மணிக்கு திறந்து இப்பொழுது 10 மணி வரை வந்து திறந்திருக்கின்றது. எனவே விவசாயிகள் கஷ்டப்படக்கூடியவர்கள் நேரம் தாமதமாகி வீட்டுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு கள்ள சாராயம் வாங்காமல் வந்து அரசாங்கத்தினுடைய மதுபான சாலைகளிலே வந்து சாராயத்தை வாங்கிக் கொள்வதோ மதுபானத்தை வாங்கிக் கொள்வது நிமித்தம் வந்து எங்களுக்கு வருமானம் ஏற்படுவது மட்டும் இல்லாமல் வந்து இந்த நாட்டினுடைய பெருமதியான உயிர்களை பாதுகாக்கலாம் என்பதாக வந்து சொல்லியிருந்தார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் தான் குறிப்பிட்டிருந்தாங்க. கஞ்சா பயிற்சி அப்படின்றது வந்து இந்த நாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு மூலப்பொருளாக காணப்படுறது மட்டும் இல்லாமல் வந்து ஆயுர்வேத சம்பந்தப்பட்ட விஷயம். எனவே வந்து இதையும் எங்கள் நாட்டில் வந்து உற்பத்தி செய்வதற்கும் இதன் மூலமாக ஏழைய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து ஒரு வருமானத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். எனவே அதற்காக வந்து நீங்க வந்து அனுமதி வழங்கணும் என்பதாக கேட்டிருந்த நிமித்தம் எனவே டயானா கமிகனுடைய மிக முக்கியமான 2 கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருந்தது. குறிப்பாக மதுபான சாலைகளை வந்து 10 மணி வரைக்கும் திறந்திருப்பது, அதே இப்போது பரிச்சார்த்தமா பல இடங்களை வந்து இலங்கையில வந்து கஞ்சா பயிற்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. எனவே அதே மாதிரி தான் சாமர சம்பத் தசநாயக்க அவர்களும் வந்து மதுபானங்களுடைய விலைகளை குறையுங்கள் என்பதாக வந்து வலியுறுத்தி கொண்டு வருகின்றார். எனவே மனைவி மாற்றம் வந்து பிரச்சனை பட்டா அதுக்கு ஒரு தீர்வா இல்லைன்னா ஒரு ஏதோ ஒரு ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்கு இந்த விவசாயிகளுக்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதாக கூறியிருக்கிறார். இதுதான் இப்போ இலங்கையில் ஒரு சிரிப்பாகவும் சிந்திக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கின்றது. எனவே தான் இதனை நாங்கள் வைரல் காணொலி மூலமாக உங்களுக்கு வழங்கியிருந்தோம். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். இது பீப்பிள்ஸ் நியூஸ்.